மதராசி சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் காம்போல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம். ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ஐஏ ஆஃபீஸரான பிஜு மேனன் அண்ட் அவரோட டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெலிவிஷன் டிசார்டரால பாதிக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் லவ் ஃபெயிலியர் காரணமா சூசைட் பண்ணிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிஜு மேனன் எப்படி சிவகார்த்திகேயனை பயன்படுத்தி அந்த மாஃபியா கேங்க தடுத்து நிறுத்தினாருன்றது தான் இந்த மதராசி படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ஒர்க்கான விஷயங்கள் என்னன்னா, இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாத்துலயும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவர் போக படத்தில் நடிச்சிருந்த மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரோல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்கேவோட ஆஃபீஸ்ல எர்த்குவாக் நடந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தோட இன்டர்வல் சீனுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதை தவிர்த்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு மற்ற சீன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப லேகா இருந்தது. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வித்யுத் ஜமாலுக்கு வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் எஸ்கே ரூம்ல தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், இது ரெண்டுமே சூப்பரா இருந்தது. தியேட்டர்லயும் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் அனிருத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு சலம்பல சாங் அண்ட் மதராசி தீம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. மொத்தமா எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் தவிர மற்ற எதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு டீசென்ட் வாட்ச் இந்த மதராசி படம். முக்கியமான விஷயம், படத்துல நீங்க லாஜிக் எதுவும் எதிர்பார்க்காம போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் தியேட்டர்ல இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்.